ஒரு 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 கதையா ஒரு ஸ்டோரியா இது மேபி அட்ராக்டிவா இருக்குமோ அப்படின்ற ஒரு இல்ல ஒரு இந்திய ஒருமைப்பாடே வந்து நான் பாக்குறேன். ஆமா ஒரு ஒரு இந்திய அதாவது முக்கியமான இடத்துல வந்து முக்கியமான ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு குஜராத் அந்த மாதிரி தனித்தனியா போகாம எல்லா லாங்குவேஜ்ல குஜராத்ல தனி இண்டஸ்ட்ரி போஜ்புரி எல்லாம் கேட்பாங்க போல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சோ அங்க எல்லா இடத்துல இருந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க அமீர் கான் எடுத்துட்டீங்கன்னா அங்க போகும்போது அவர் அதை பத்தி பேசுறாரு. நம்ம தமிழ் டைரக்டரை பத்தி அவர் அங்க பயங்கரமா பேசுறாரு. ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தோம். அட்லி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல ஓடிக்கிட்டு இருப்பாரு, பின்னாடி போயிட்டு நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு ஓடுவாங்க, ஒரு மாதிரி ஜாலியா இது பண்ணுவாங்க. அட்லியே நம்ம என்ன மாதிரி இங்கே கலாய்ப்போம், எவ்வளோ விஷயங்கள் பேசுவோம், என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் அவர் பாட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டு இன்னைக்கு பாலிவுட்டில் அவர் சொன்ன மாதிரி தான் ஷாருக் கானோட வீட்டோட கதவு எனக்காக திறந்துச்சுன்னு சொன்னார்ல, அது நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த வருஷம் லோகேஷ் இப்போ போகிறாரு. லோகேஷ்ட எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். எனக்கு மாநகரத்துல இருந்தே லோகேஷ் மேலே ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் அது ஒரு பக்கம் சொல்லுவாங்கல்ல, இப்படிதாப்பா இருக்கும் இந்த படம் அப்படின்றத தாண்டி ஒரு மாதிரி இந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்குள்ள ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு எமோஷனலை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது லோகேஷ். கமர்ஷியல் மோர் சீரியஸ், ஆமா ரெலவென்ட்டான லாஜிக்கலான ஒரு யதார்த்தம் இருக்கும்.